மினக்கி சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு என் கூட ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா கேப்டனோட ஒய்ஃபாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு இப்போ ஒரு மினி கேப்டனாகவே ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷிப்ல என்னோட டே இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பி பிரிட்ஜுக்கு போயிட்டு பார்க்கறது தான் என் ஹாபி. பைனாகுலர்ல மீன் வருதா கப்பல் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே சார் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு திட்டு வாங்கிட்டு போய் வெளியில தூங்கிடுவேன். அப்புறம் ஒரு படம் பார்ப்பேன். ஒரு 6:30க்கு டின்னர் முடிஞ்சிடும். படத்தை பார்த்து முடிச்சிட்டு அதோட போய் படுத்து தூங்கிடுவேன். அவ்வளவுதான். ஸோ நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். Arrange marriage, ஆமா. எப்படின்னா இவங்க தூரத்து ரிலேட்டிவ். இவங்க சித்தி மூலியமா தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு. என் மாமனார் கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு பார்த்தாங்க. அப்போ எனக்கு இவரை பார்த்தப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கல, எப்படி அரேஞ்ச் மேரேஜ் அது சொல்ல முடியாதுல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்தப்போ ப்ளூ ஷர்ட்ல வந்து இருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா அழகா ரொம்ப ஹேண்ட்ஸமா. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருந்தாரு. பட் செகண்ட் டைம் ரொம்ப பிடிச்சது. பட் அப்ப இன்னும் நிச்சயம்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா எனக்கு இவர்கிட்ட பேசணும். பிகாஸ் அப்பயுமே நான் குண்டா இருப்பேன். ஸோ அவருக்கு உண்மையா என்ன பிடிச்சிருக்கா இல்ல யாருன்னா கட்டாயப்படுத்துறாங்களோன்றதுக்காகவே சரி எங்க மாமா குமார் மாமான்னு ஒண்டி அவங்க கிட்ட நம்பருக்கே கொஞ்சம் வாங்கித்தாங்க அவருக்கு பர்த்டேன்னு. ஐயோ அதெல்லாம் முடியாதுமா, உனக்கு வந்து நிச்சயம்லாம் ஆயிட்ட அப்புறம் தான் அது முடியும்னு சொல்லிட்டு, இல்ல மாமா அவருக்கு பர்த்டே, சும்மா போய் சொல்லி அவருக்கு பர்த்டே மாமா சும்மா ஒரு விஷ் பண்ணணும், ஹாப்பி பர்த்டே பர்த்டே இல்ல. ஆனா இல்ல எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் உண்மையாவே பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் மாமா வந்து நம்பர் வாங்கினாங்க போல. அது எனக்கு தெரியாது, என்கிட்ட கொடுக்கவும் இல்லை. மாமா பையன் சொல்லிட்டாங்க பிரவீன்றவங்க, அக்கா அப்பா கூட அண்ணன் கிட்ட நம்பர் வாங்கினாங்கன்னு. அதுக்கப்புறம் போய் எங்க அத்தை அதான் அவங்க ஒய்ஃப் கிட்ட சத்யாதைட்டு போயிட்டு மாமா நம்பர் வாங்கியிருக்காங்களா அத்தை, எப்படியாவது வாங்கித்தாங்க அப்படின்னு. அப்புறம் பேசி பர்த்டே தானே மாமா ஒரே ஒரு விஷ் பண்ணிட்டு நீங்க கூட பக்கத்துல இருங்க நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சரி அதனால நம்பி கொடுத்தாங்க. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சதுதான். பிரஷ் பண்ண மாட்டேன், குளிக்க மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு 1 year ஆச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு. அது எப்படி இருந்ததுன்னா இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் வந்து அப்பதான் இந்த டச் ஃபோன் வந்த டைம். ஃபுல்லா கீபேட் ஃபோன் தான் இருக்கும். இவருக்கு நான் ஷிப்புக்கு போயிட்ட அப்புறம் பேசணும்னா வந்து மெயில் தான் போடணும். அப்படிதான் என் லவ் அப்படியே நிறைய ஆனதுக்கு ரீசன் வந்து அப்படியே போய் உட்காந்துருவேன், அமைதியா உட்காந்துருவேன். ஏன்னா பேச முடியாது. இப்ப நினைச்ச டைமுக்கு எடுத்து வீடியோ காலோ நார்மல் காலோ பேச முடியாது, மெயில் தான். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எப்படின்னா என் ரத்தத்துல மூச்சு கத்துல எல்லாம் தினேஷ் ஓடிட்டு இருக்கும். பேச முடியாது. ஒரு 1 week 1 time தான் கண்டினியூவா ஒரு 10 minutes கண்டினியூவா பேசலாம். இப்ப மாறிடுச்சு. அப்ப இருந்த ஷிப் லைஃப்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இவங்களுக்கு வந்து அம்மா இல்லை, என் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் கேட்டேன், உனக்கு இந்த உலகத்துல யாரை பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க அம்மா, அப்புறம் எங்க அப்பா, அப்புறம் ஒன்னு அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னு தெரியல, எனக்கு இப்ப எங்க அம்மா என் கூட இல்லை. ஸோ அது என்னமோ தெரியல, உங்ககிட்ட பேச எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது. அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். பேசுற அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வேளை அவருக்கு பிடிக்காதனாலதான் இல்ல நிச்சயமாயிட்ட அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாரோன்னு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக இவர் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. நீங்க கல்யாணம் பேசும்போதே லைக் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசும்போதே அவர் அந்த ஷிப்ல தான் இருந்தாரு? அந்த இல்ல அப்ப வீட்ல தான் இருந்தாங்க. ஒரு 1 monthக்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க. லீவுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 10 daysல கிளம்பி இருப்பீங்களா? 1 month கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8 monthக்கு அப்புறம் தான் வந்தாங்க. கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. சோ அப்பா கொஞ்சம் இன்னும் உடம்பெல்லாம் இழைச்சி நல்லா இருந்தல்ல அப்போ. அதுதான் ஆமா, அந்த மாதிரி தான் போச்சு. நீங்க வந்து அவர் ஒர்க் பண்றாரு, ஷிப்புக்கு போயிடுவாரு, நம்மளால இப்போ கூடவே இருக்க முடியாது. ஒரு 6 months அவர் போயிடுவாரு, அதுக்கப்புறம் மீதி டைம் தான் இருக்க முடியும். அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அது ஆரம்பத்துல வந்து கஷ்டமா இருந்தது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஷிப்புக்கு போறாங்க, ஏர்போர்ட்ல தான் இருக்கிறேன். எனக்கு அப்படியே ஃபுல்லா எல்லாரும் பிளர் ஆயிட்டாங்க. அழுவுறேன், கதறி என்னை விட்டு போவாத, கண்ணை மூடி அழுதுகிட்டே இருக்கேன். பார்த்தா என் முன்னாடி அவர் இல்ல, போயிட்டாரு. திரும்பி பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன் என்னை விட்டுட்டு போகாத, திரும்ப வான்னு சொல்லிட்டு திரும்பியே பார்க்கல இவரு. அது ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. என்னடா இது வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா அது கஷ்டமாதாமா இருக்கும். அம்மா வீடும் மாமனார் வீட்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes தான் தூரம். ஸோ அதனால அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம், இங்கேயும் மாமனார் வீட்டு பக்கமே எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இவர் இல்லாதப்போ சொல்லும் போதும் தெரியல. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ அது அந்த டைம் மழைக்காலம். ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே அந்த மழைக்காலம் வந்து அந்த ஒரு மாதிரியே பயம் வரும். இவர் இல்லாம அந்த ஒரு மாதிரி அது அந்த மாதிரி ஆச்சு. இப்பயுமே அவர் ஊருக்கு போறாருன்னா இன்னுமே அந்த பெயின் இருக்கும். பட் இப்ப கொஞ்சம் பாப்பா இருக்கிறதுனால பழகிடுச்சு. இப்படிதான் லைஃப், இப்படிதான் நம்ம அது அது
போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தாலுமே உங்களுக்கு அதை விட கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒர்க் நம்ம போய் தான் ஆகணும், ஆமா. ப்ளஸ் ஃபேமிலியும் நம்மளுக்கு வேணும். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க இந்த கல்யாணம் ஆன புதுசுல விட்டுட்டு கிளம்பும் போது? மேரேஜ் டைமில் கொஞ்சம் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு 4 மந்த் தான் லீவ் பண்ணுவேன். ஆனால் அந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த விருப்பம் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். நமக்கு ஒரு சுச்சுவேஷன் அதில் நம்ம ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். அது அந்த சுச்சுவேஷன் வந்தோடனே போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்புறம் போயிட்டு கல்யாணம் ஆன புதுசுல கிச்சனுக்கு வருவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், இல்லை எனக்கு தினேஷை மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு திரும்பவும் மாடிக்கு போயிடுவேன். இவர் தான் ஐயோ இப்பெல்லாம் வராத இதெல்லாம் நினைக்க போறாங்கன்னு அமுச்சு விட்டுருவாரு. கொஞ்ச நேரம் கீழே இருப்பேன், திரும்ப மாடிக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இவர் ஷிப்புக்கு போற வரைக்குமே. நீங்க சொல்லுங்க சார், நீங்க எப்போ போய் ஷிப்புக்கு ஜாயின் பண்ணீங்க? எதனால இந்த கெரியர் தான் வேணும்னு சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் சீமன் தான். ஓகே. அப்போது நான் 12th முடிச்சப்போ ஃபாதர் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த கம்பெனியில் சன்னுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஓகே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் ட்ரைனிங் அந்த கம்பெனிலே ட்ரைனிங் பண்ணேன். அந்த கம்பெனி அப்படியே ட்ரைனிங் வந்து ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணி அப்புறம் எக்ஸாம் வந்து சென்னையில் பண்ணேன். நிறைய ஒரு ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஆஃபீஸர் சென்னையில் பண்ணேன். அப்புறம் சீஃப் ஆஃபீஸர் எக்ஸாம் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர் எக்ஸாமும் சென்னையிலே பண்ணி இன்னும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி ப்ரொமோஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அங்கே ப்ரொமோஷன் கிடைக்கும். இவர் கிளம்பி போனோடனே எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல? அப்போ வந்து அதான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க நீங்க வந்து கொஞ்ச நாள் இங்க இருன்னு. எங்க வீட்டு பக்கம் கொஞ்சம் எல்லாரும் கலகலப்பா அந்த காசிப்ஸ்லாம் நிறைய பேசிட்டு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி வந்து அப்படி இருந்தாலும் இங்க மாமனார் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஸோ அப்படி வரப்ப அகைன் ஒரு மாதிரியா ரூம் பாக்குறப்போ ரொம்ப அழுத்தமா இருக்கும் அவர் இல்லையேன்னு. அந்த ஒரு 6 மந்த் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் ஒரு 4 மந்த்லேயே வந்துருங்க முடியலன்னு அப்படியே ஆல்மோஸ்ட் 4 மந்த் கூட இல்லை 3 மந்த்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பட் வந்துட்டு அப்போ நல்லா இருந்தது. பாப்பா பிறக்கிற வரைக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்னொன்னா லைஃப்ல கத்துக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கணும், தனியா எப்படி சர்வைவ் பண்ணணும். ஈவன் வந்து நான் கன்சீவ் ஆனதே வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா கன்சீவ் ஆகவே இல்லை. ஏன்னா இவருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கும் இல்லை. ஆனா கன்சீவ் ஆகவே முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் எப்படின்னா அந்த டைம் வந்து சொன்னாங்க நீங்க கன்சீவ் ஆக சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அந்த 1 மந்த் ஃபுல்லாக ஸ்கேன் பார்ப்பாங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல. பார்த்தா அப்பயும் கன்சீவ் ஆகலை. ஸோ அப்போ நானும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் தனியாக இவரும் போய் தனியாக அழுகிறாரு, நானும் அப்படியே வானத்தை பார்த்து மொட்டை மாடியில் போய் படுத்துட்டேன். அப்போதான் தோணுச்சு ஏன் குழந்தை இருந்தாதான் லைஃபா, ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க கடவுளே அப்படின்னு. அப்போ வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா நீங்கள் வந்து கப்பலுக்கு கூப்பிட்டு போயிடு, இதுக்கு மேலே என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, பாப்பா வந்துட்டாலாவது நான் அதில் டைவர்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஸோ என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ ஓகே பார்த்துக்கலாம், நான் வந்து கம்பெனியில் பேசுகிறேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் இது நடந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். ஸோ 11 இயர்ஸ் பாப்பாவுக்கு 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து 1 மந்த் அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு 1 மந்த் வீட்டில் இருந்தாங்க. பட் அப்போ நான் வந்து எதுவும் ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் ஜாலியாக கப்பலுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்படி இருந்தேன். ஏர்போர்ட் கிளம்புறாரு, இவர் சொன்னார் இல்லை எனக்கு என்னமோ நீ கன்சீவ் இருப்பியோன்னு ஃபீல் ஆகுது. நான் சொன்னேன் இவ்வளோ நாள் நான் கன்சீவ் ஆகலை, இத்தனை மாதம் ஆயிடுச்சு எனக்கு கன்சீவ் ஆகலை, எப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ஏதோ மனசுக்கு படுது, நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு கடைக்கு போனவங்க வந்து ப்ரெக்னன்சி கிட் வாங்கி கொடுத்துட்டு போயாச்சு. நான் செக் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சு பார்ப்போம் எல்லா மந்த்துமே. அந்த மந்த் நான் பார்க்கல, கண்டிப்பா இருக்க மாட்டேன், இப்ப மட்டும் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன். இருந்தாலும் மைண்டு கேட்கல, ஒருவேளை இருக்குமோன்னு கடகடன்னு ஓடி வந்து பார்த்தா 2 கோடு தெரிஞ்சுது. எனக்கு இது உண்மையா இல்லை நானே கற்பனை பண்ணிக்கிறேன், நான் திரும்ப என் கையை கிள்ளி பார்க்குறேன், ஆனால் 2 கோடு காட்டுது அதில். அதுக்கப்புறம் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன். கடைக்கு போனவர் வந்துட்டு இது பார்த்துட்டு தெரியுது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ எப்படி சொல்லுதுன்னா அவங்க அம்மாவே நான் திரும்ப கொடுத்துட்ட மாதிரி, எங்கள் அம்மா வரப்போகிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஸோ ஏர்போர்ட் போகல, அதோட நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா 6 மந்த்தில் வந்து ஸ்கேன் போட்டப்ப பாப்பாவை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் ஷிப்பில் இருந்தார். ஸோ அங்கே கடலூர்லேயே செக் பண்ணிவிட்டு இங்கே சென்னைக்கு எழுதி கொடுத்தாங்க, மெடிஸ்கேனில் ஒரு ஃபைனலாக பார்த்துக்கோங்கன்னு. இங்கேயுமே கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க. பாப்பா இப்படி மீன்ஸ் கொஞ்சம் எல்லாமே வளர்ச்சி தலையில் அந்த லிக்விட் ஏதோ அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி. ஸோ நான் சொல்லிட்டேன் இல்லை நான் எப்படினாலும் நான் என் குழந்தைய நான் பெற்றுப்பேன். எங்கள் அப்பாவும் சொல்லிட்டார் நீ ஏந்திரு, கடவுள் பார்த்துப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவும் அம்மாவும் அந்த டைமில் இல்லைன்னா அவ்வளோதான். அந்த 1 மந்த் இவர்கிட்ட சொல்லலை.
அப்பயுமே டாக்டர் அந்த மெடிஸ்கேன்ல என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, 1 மந்த்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும். மெனி கேசஸ்ல இது வந்து அபார்ஷன் பண்ணிடுவாங்க, ஒரு சில கேசஸ்ல நல்ல மாதிரி ஆயிடும். ஸோ 1 மந்த் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு அது அது எப்படின்னா இப்பயுமே தோணும், அது யாருக்குமே இந்த நிலைமை வந்துடக்கூடாது. தூங்கவே மாட்டேன் நைட்டு. பாப்பா அம்மா விட்டுற மாட்டேன், அந்த புள்ள அசையும் அந்த 6 மாசத்துல எல்லாம் அம்மா விட்டுற மாட்டேன். ஆனா இவர்கிட்டயும் சொல்லவே இல்லை. இவர் ஷிப்ல இருக்காரு, எதையாவது நம்ம சொல்லி இவருக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லல. பட் அந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஓடி போய் முருகர்கிட்ட உட்காந்து அழுவேன். ஏன் என்ன இப்படி பண்ற, நீ தானே எனக்கு எல்லாமே பண்ண. அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் எப்படின்னா டெய்லி கோயிலுக்கு அவங்களும் போவாங்க. அம்மா வந்து அந்த டைம்ல வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போனாங்க, குழந்தை பாப்பா நல்ல மாதிரி பிறக்கணும்னு சொல்லிட்டு கடலூர்ல இருந்து. ஸோ அப்பா கோயிலுக்கு நிறைய என்னையுமே அந்த கோயிலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கேன் 1 மந்த் ஆயிடுச்சு. அப்பதான் சொல்றாரு, நல்ல மாதிரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அப்பதான் சொல்றேன், இல்ல மாமா நம்மளுக்கு வந்து பாப்பா இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது. நான் 1 மந்த் இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ தெரியலன்னு சொல்லவும் தான் தெரியுது இவர் வாய்ஸ் மாறிடுச்சு. ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு. இல்லை இப்படி டாக்டர் சொன்னாங்க 1 மந்த்தாக உங்ககிட்ட சொல்லலை, இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியலன்னு. அதுக்கப்புறம் ஸ்கேன் வந்து ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இல்லை சொல்லுவாங்களே. பட் டாக்டர் இங்கே மெடிஸ்கேனில் பார்த்த உடனே என்ன மேஜிக் ஹேப்பன் ஆச்சு, எப்படி குழந்தை நல்லா இருக்கு. அம்மாவும் சொல்றாங்க, இல்ல அபார்ஷன் நீங்க தானே சொன்னீங்க, வாயில போடுங்க அந்த வார்த்தை, இதோட சொல்லாதீங்க. எப்படி தெரியல, குழந்தை நல்லா இருக்கு, உண்மையா ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்படி சொல்றதுன்னா, அது இதை சொல்லுவாங்களே, இவர் பி பாசிட்டிவ் நான் பி நெகட்டிவ். இவரு இவரு எப்படி சொல்றதுன்னா வரதுக்கும் அகைன் வந்து 6 மந்த் முடிஞ்சிருச்சு, ஓகேவாயிடுச்சு. 8 மந்த்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பாவோட பிளட் குரூப் தான் குழந்தை இருக்குன்னு, உங்க பிளட் குரூப் இருந்தா மேபி எதுனா பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து. ஸோ அந்த மாதிரி. ஆனா இவர் அதுக்கப்புறம் வந்துட்டு வளைகாப்புலாம் வச்சு பாப்பாவும் நல்ல மாதிரி பிறந்துட்டாங்க. ஓகே, கேர்ள் பேபியா? கேர்ள் பேபி. இவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவே வந்து பிறந்துட்டாங்க. ஆமா. ஓகே, நீங்க எப்போ வந்து நானும் ஷிப்புக்கு வருவேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்க போனீங்க, எப்படி வந்து விடுவாங்களா ஆக்சுவலி ஷிப்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம்? விடுவோம், எங்க கம்பெனில அலௌட் இருக்கு. டாப் 4 ரேங்க் நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு போகலாம். ஆக்சுவலாக நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. எப்படின்னா எல்லா கண்ட்ரி இப்போ ஷிப் க்ரூ வந்து ஈஸியாக நம்ம ஷிப் போயிடலாம். பட் இப்போ ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க ஒரு பேசஞ்சர் மாதிரி தான். இப்போ பேசஞ்சர் எப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக மற்ற கண்ட்ரிக்கு எப்படி போவோம் அதே மாதிரி விசா, ஓகே, எந்த கண்ட்ரி போனால் அந்த கண்ட்ரியோட விசா இருக்கணும். அதனால் அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். இப்போ எங்கள் ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ரூட் போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம அந்த இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போகுது, சைனா போகிறோன்னா அந்த சைனாடைய விசாலாம் இவங்க எடுத்துகிட்டு தான் வர முடியும். அதுமாரி ஜப்பான் போனாலும் ஜப்பான் விசா இருக்கணும். ஜப்பான் விசா இல்லைன்னா நம்ம இவங்க ஷிப்போடு கீழே இறங்க முடியாது, ஷிப்லேயே தான் இருக்கணும். அது இல்லாமல் சில கண்ட்ரிலேருந்து ஃபைன் வேறு இருக்கும். சரி வரணும்னு ஆசைப்படுறேன், நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஷிப் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் இருந்துச்சு. ஸோ அவங்கள சவுத் ஆஃப்ரிக்கன் விசா அப்ளை பண்ண சொல்லி, ஆக்சுவலாக விசா வரதுக்கு 10 டேஸ் ஆகும் போல். நாங்கள் ஷிப் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பினப்போ தான் எங்களுக்கு விசா கிடைச்சது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்ததுல விசா. ஆமாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பூர் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். சிங்கப்பூரில் ஷிப்பு ஸ்டாப் போகல. அதுக்கப்புறம் சைனா தான் போனோம். ஸோ சைனா விசா குயிக்காக கிடச்சிச்சு. ஸோ சைனா விசா கிடைச்சனால சைனாவில் ஜாயின் பண்ணி அதுவுமே போராட்டம் தான். இவங்க ஃப்ளைட்லேருந்து சைனா வந்துட்டு அப்புறம் ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அது என்னமோ படத்துலலாம் வர மாதிரி. நானும் என் சின்ன உறவத்தையும் தான் சரிக்கா நம்ம உடனே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ப்ளூ டாட்க்கு வந்து கால் பண்ணி கேட்டோம், எப்போ நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை இந்நேரம் கிளம்பி இருக்குமே அப்படின்னு. இல்லை நான் அனுப்பி ஆகணும், ஏன்னா நான் அன்னைக்கு அனுப்பலைன்னா அதுக்கப்புறம் என்னால் அனுப்ப முடியாது. 2 டேஸ் ஆச்சுன்னா விசா கிடைக்காதுன்ற மாதிரி. ஏன்னா ஷிப் கிளம்பிடு 1 வீக்கில் அந்த மாதிரி. ஸோ இங்கே அடையார் தான், அடையார் ஆஃபீஸ் கால் பண்ணப்போ இல்லை கடைசி பேட்ச் இருக்கு, ஸோ அதனால நீங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு 7க்குள்ளார கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் கார் வருது. எப்படி சொல்றதுன்னா வண்டி எடுத்துட்டாங்க. நான் போய் நடுவில் நின்றுட்டேன், எடுக்காதீங்க எந்த கொடுக்கணும் எடுக்காதீங்க அப்படின்னு. ஐயோ இல்லைம்மா அப்படி பண்ணாதம்மா, ஐயோ இது நாளைக்கு போகலன்னா நான் என் வீட்டுக்கார போய் என்னால் பார்க்க முடியாது, தயவு செய்து வண்டியை விடலை. அதோட நான் என் ஓரவத்தியாவது, அவங்க பேர் ஐஸ்வர்யா, அவங்கள கூப்பிட்டு நில்லை நீ விடாத வண்டியை விடாதுன்னு. அதுக்கப்புறம் உள்ளார போய் டக்குன்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அமுச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஷிப் ஏறுறீங்க, எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. ஷிப் ஏறினப்போ எப்படி இருந்ததுன்னா, இப்போ நம்ம இங்க இருக்கிறப்ப நார்மலா இருக்கிறோம்ல, அது வந்து
சின்னதா நிலநடுக்கம் இருக்கிற மாதிரியே இருந்தது. நான் வந்து எப்படின்னா வந்து நார்மலா வெதர் பேட் ஆகுறப்பதான் அப்படி ரொம்ப ஆடும் போல. மத்தபடி நார்மலா நம்ம இங்க இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு 1 வீக் கிட்ட வந்து போர்ட்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்ப கிடு 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 கிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன், "ஏன் மாமா இப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்குமான்னு?" சொன்னதுக்கு, "கொஞ்ச நேரத்துக்கா? நீ இதுக்கு மேல இப்படியே தான் இருக்கும்னு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு." எனக்கு ஒரு மாதிரியா என்னடா இது இப்படி இருக்குதே! அதான் சொன்னாரு, "இதுக்கே நீ இப்படி பண்றியே, இன்னும் ரோலிங்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு?" சொல்லிட்டு அந்த 1 டே ஃபுல்லா ன்னு இப்படி இருக்கிற மாதிரியே இருந்தது. அப்புறம் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜப்பான் டூ ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ரூட் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பேடா தான் இருந்தது. அந்த ஒரு 15 டேஸ் ஒரு மாதிரியா இருந்தது. பட் 3 டேஸ் ரொம்ப வாமிட். இந்த கன்சீவா இருந்த டைம்ல எப்படி இருந்தேனோ தலைவலி, ம். அந்த 3 நாளுமே பேஷண்ட் மாதிரி தான் இருந்தேனே. அப்படியே இப்படியே உட்காந்துட்டு கண்டினியூவா வாமிட் வந்துட்டே இருக்கு. சாப்பிட முடியல. அப்படி எத பார்த்தாலும் ஒரு மாரியா அப்பதான் தோணுச்சு இவர் மேல இன்னும் இன்னும் ஒரு லவ் அதிகமாச்சு, ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு. நீங்க ஒரு வீடியோவும் போட்டிருந்தீங்களா? மென் மேல ரெஸ்பெக்ட் ஆமா. வருது. அந்த 3 மந்த் இவர்கிட்ட நான் ஒரு சின்னதா கூட மூஞ்ச காட்டவே இல்ல. எதனா ஒரு இவரு கோவமா பேசினா கூட அழுதுருவேன். ஆனா வீட்லலாம் ஆன்னு கத்துவேன். பட் அங்க வந்து இவரோட பொசிஷன் புரிஞ்சது. எவ்ளோ இவருன்னு இல்ல, அங்க வேலை செய்ற ஷிப்ல வேலை செய்ற எல்லா மென்மே இப்படி ஒரு ஃபேமிலிய விட்டுட்டு அவங்க பொண்ணுக்காகவும் சரி, அவங்க ஒய்ஃப்காகவும் சரி, ஈவன் அவங்க அப்பா அம்மாக்காகவும் சரி, எவ்ளோ உழைக்கிறாங்க. ரொம்ப ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு எல்லார் மேலயுமே.